இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கொஞ்சம் சிக்கல் தீர்ந்திருத்துன்னு பார்த்தா அடுத்து மேல்முறையீடு காரணமா ஜனநாயகன் வெளியாவதில் மேலும் ஒரு சிக்கல் எழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? சென்சாரே பொதுவாக மத்திய அரசுகள் ஆயுதமாக பயன்படுத்துகின்றன. சென்சார்னு இல்லை, இடி, சிபிஐ, டெல்லிக்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அவங்க தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்வார்கள். வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி, வேண்டாதவர்களுக்கு ஒரு நீதி. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கிறதுங்க. உட்தா பஞ்சாப்னு ஒரு படங்க. உட்தா பஞ்சாப்ங்கிறது போதைப் பொருள் ஒழிப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு படம். 73 கட்டு கொடுத்தாங்க. உட்தா பஞ்சாப் வார்த்தையை எடுத்துட்டாங்க. உட்தா மட்டும்தான், வெறும் உட்தா மட்டும்தான். படம் எப்படி அதோட டிசைடு ஈல்டு கொடுக்கும். கடைசியில் எப்படி பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிங்கிள் கட்டோட படம் ரிலீஸ் ஆச்சு. லிப்ஸ்டிக் அண்டர் பர்கா அப்படின்னு ஒரு படம், இஸ்லாமிய பெண்கள் பற்றிய படம். ஏகப்பட்ட பிரச்சனை. இதேதான் கடைசியில் கோர்ட்டுக்கு தான் போச்சு. அதாவது ஈசி எக்ஸாமினிங் கமிட்டி ஒன்று சொல்லும், அப்புறம் ரிவைசிங் கமிட்டி ஒன்று சொல்லும், அப்புறம் அப்பீல் இருக்கு, மும்பை அப்பீல் இருக்கு, அது ஒன்று சொல்லும். ஏகப்பட்ட கட்டு கொடுக்கும்போது படத்தோட மைய நோக்கம் சிதைஞ்சு போயிடும். இப்படி நிறைய படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபயர் படம் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான். ஆக இதுக்கு தீர்வு என்பது இந்திய தணிக்கை முறை காலாவதியாகி போயிருக்கிற 10ஆம் பசுத்தனமான தணிக்கை முறையெல்லாம் மாற்றணும். எந்த அரசும் அதுக்கு தயாரா இல்லை. காங்கிரஸும் தயாரா இல்லை, பிஜேபியும் தயாரா இல்லை. என்றால் நீதிமன்றம் தான் தீர்வுன்னு ஆயிடுது. இப்போ ஜனநாயகன் மேட்டர்லேயே யூஏ கொடு அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுது. சிங்கிள் ஜட்ஜி எடுத்து மத்திய அரசாங்கம் அப்பீல் போகுது. இப்போ அதே தானே திருப்பரங்குன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜி எடுத்து மாநில அரசாங்கம் அப்பீல் போச்சு. அப்ப அப்பீல் ப்ராசஸ் எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்ப ஏன் மாநில அரசு குறை சொல்றாங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்திய அரசியல்ல பதில் இல்லை. இதற்காக போராட வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அறிவுஜீவிகளுக்கு இருக்கு. என்ன காரணம்னா கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிறது ஒன்று. இரண்டாவது ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம், கலைஞருக்கு உண்டான சுதந்திரம், அதை பாதிக்கிறது. இதை எதிர்த்து பராசக்தியும் ஜனநாயகனுமே ஓரணியில் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்து ரெண்டு படமும். நான் அரசியல் பேசல, ரெண்டு படமும் ஒரு அணியில நிக்கணும். அதாவது இந்த சென்சார் காட்டுகிற 10ஆம் பசுத்தனமான ஒருதலைபட்சமான போக்கை கண்டித்து உச்ச நீதிமன்றத்துக்கு அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு கடமையும் அரசியல் கட்டாயமும் உண்டு. இப்போ சிக்கல் ஜனநாயகனுக்கு மட்டுமே இல்லை, இதுவரையும் பராசக்தி படத்துக்குமே தணிக்கை சான்று கிடைக்கல அப்படின்னு தகவல் வருது. ஒரு பக்கம் அரசியலுக்குள் நுழைந்த விஜயோட திரைப்படம், இன்னொரு பக்கம் இந்தி மொழிப்போர் பற்றி பேசக்கூடிய படம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இந்த ரெண்டு படத்துக்குமே இந்த தணிக்கை சான்று கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கலுக்கு பின்னாடி ஒரு அரசியல் விளையாட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பேசப்படுது. உங்களுடைய பார்வை சார்? அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன காரணம்னா பராசக்தி படம் நீங்க சொன்ன மாதிரி மொழிப்போர் படம். நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க. 65ங்கிறது எங்களுக்கு மொழிப்போர் தொடக்கம். கல்லூரி காலகட்டத்தில் நான் அடியெடுத்து வைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான படங்கள்ல வர்ற வசனங்கள் இதெல்லாம் சென்சார் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருப்பாங்க. எல்லா சென்சாருக்கும் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணணும். அதுவே அவங்க பார்த்துருக்கலாம், அதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா அது ரிவைசிங் கமிட்டி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. சென்சார் இன்னும் கொடுக்கலைங்க. பராசக்தி நாளைக்கு வெளியாகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இதுல என்ன விஷயம் வருது? அப்ப நம்ம ஒரு கருத்தை சொல்லி அந்த வசனம் மூலமாக இந்தியாவில் புரட்சி ஏற்பட்டுரும் அப்படின்னு சென்சார் நினைக்குதா? இல்ல நேரடியா மோடி அமித்ஷா இதுல தலையிடுறாங்களா? நிச்சயமா நேரடியா எப்படி தலையிடுவாங்க? அவங்களுக்கும் தமிழ் திரையுலகம் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்க ஐயோ மோடி ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரு, ஐயோ அமித்ஷா தப்பா நினைச்சுக்குவாருன்னு இவங்களாவே இதெல்லாம் செய்யறாங்க. சிக்கல் அதுதாங்க. மத்திய தணிக்கை வாரியம்னா தலைவர் அப்பாயின்மெண்ட் எதுல இருந்து வருது? கவர்னர் அப்பாயின்மெண்ட் எதுல இருந்து வருது? பொலிட்டிக்கலா தானே வருது. அப்ப அவங்களும் பொலிட்டிக்கலா தான் வராங்க. அப்போ நமக்கு பதவி கொடுத்த எஜமானர்கள் மனது காயப்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு பயம். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. நீங்க ரூல்ஸ் படி போறது அப்படின்னா ஈசி பண்ண உடனே ஈசியில அப்ஜெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக அந்த கட்டை நம்ம சமர்ப்பிக்கணுங்க. இதுதான் ஆரம்ப ஸ்டெப்பு. நானும் 2 படம் எடுத்திருக்கிறேங்க முறையில தான் இதை சொல்றேன். ஈசி உட்கார்ந்து ஜனநாயகனுக்கு யூஏ கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, பராசக்திக்கு யூஏ கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் சொல்றாரு, அந்த அப்ஜெக்ஷனை வச்சு அதை ஆர்சிக்கு அனுப்புறோம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? ஈசி படம் பார்த்த அந்த ரூம் விட்டே வெளியில போக முடியாதுங்க. ப்ரொஜெக்ஷன் தியேட்டரை விட்டே வெளியில போக முடியாது. அங்கேயே உட்கார்ந்து ப்ரொடியூசர் சைடை கூப்பிட்டு பேசணும், கஷ்டம் சொல்லணும். அப்புறம் சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் எனக்கு முதல் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, தெரியாம வாங்கிட்டு வந்துட்டோம். கடைசியில் தூர்தர்ஷனுக்கு விற்க முடியாமலே போய் பெருத்த நஷ்டப்பட்டோம்.
எதுக்காக நான் சொல்றேன்னா எல்லாமே பழசா இருக்குங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைய தேதி வரைக்கும் இது இப்படிதான் இருக்குன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. 45 வருஷம் கழிச்சு இதே நிலைமையில தான் நம்ம நீடிக்கிறோம். அப்ப 2 பிக் டிக்கெட் படம் வராது, ஜனநாயகனும் வராது, பராசக்தியும் வராது. அதை நம்பி தியேட்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கதி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிருப்பாங்க. எவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் அதுல ஈடுபட்டு இருப்பாங்க. எக்ஸிபிஷன் தொழில இருக்கு, ப்ரொடக்ஷன் மட்டுமாங்க, எக்ஸிபிஷன் இருக்கு, அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க. எல்லாரையும் பாதிக்கக்கூடிய, எதை பத்தியுமே கவலைப்படாம யாரோ ஒரு 4 அதிகாரிகள் 5 அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி கொல்லிக்கட்டையை சொருகுனா அது என்ன நியாயம்? எந்த ஒரு நியாயம் இது? அப்ப கண்டிப்பா இதை நம்ம எதிர்க்கணும். இந்தி திணிப்பு, இந்திய ஆதிக்கம், 2 கடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்திய ஆதிக்கம் தான் மொழிப்போர். இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்தது. மொழிப்போர் சம்பந்தமான உணர்வுகள் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது பிறகு அரசியல் தானே, ஏன்னா தேர்தல். அப்ப இந்த படத்தை தடை பண்றதுனால அந்த உணர்வு வராம போயிருமா? இத்தனை டிவிக்கள்ல இப்ப 3 நாளா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இன்னமும் தானே உணர்வு கூடும். எதிர்மறை விளைவை தானங்க இது தோற்று வைக்கும். எந்த தடையும் எதிர்மறை விளைவை தான் தோற்று வைக்கும். அப்ப அது ஜனநாயகன் படத்துக்கு நல்லதுதான், பராசக்தி படத்துக்கு நல்லதுதான். ஆனா நஷ்டம், பொருள் நஷ்டம், உழைப்பு நஷ்டம், அதை நீங்க ஈடுகட்டவே முடியாது. அப்போ மிக இயல்பாக உடனடியாக உச்சநீதிமன்றம் போக வேண்டிய கட்டாயம் 2 குழுவுக்கும் வந்துருச்சு. நன்றி சார், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.